பாழடைந்து கிடக்கும் பால்வாடிப்பள்ளி சோமையம்பாளைய ஊராட்சியில் அவலம். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றிய எல்லைக்குட்பட்ட சோமையம்பாளையம் பகுதியில் பாழடைந்து கிடக்கும் பால்வாடி பள்ளியை சுற்றி குப்பைகள் செடிகள் மண்டி கிடக்கிறது. பக்கத்தில் உள்ள விளையாட்டு மைதானம் பராமரிப்பின்றி செடி கொடிகளுடன் விளையாட முடியாத நிலையில் உள்ளது. மைதானம் சீர்படுத்திய வகையில் செலவு ரூபாய் 28,000 என்று கொட்டை எழுத்துகளில் அங்கே காட்சியளிக்கிறது. ஆனால் சீர்படுத்த ஆத்து போல் காணப்படுகிறது. பேரளவுக்கு கட்டப்பட்ட சமுதாய கூடம் செயல்பாடு இன்றி கிடப்பதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் கூறுகின்றனர். சமுதாய கூடத்திற்குள் அரசு ஒதுக்கிய நிதியின் முழுமையாக செலவழிக்காமல் போலியாக கணக்கு எழுதப்பட்டுள்ளது எனவும் இதன் மூலம் பல லட்சம் சுருட்டியுள்ளதாக அப்பகுதி மக்கள் சந்தேகம் அடைகின்றனர். மேற்கூறப்பட்ட புகார்கள் இங்கு இடம்பெற என்ன காரணம்? அப்பகுதியில் ஏழ்மை நிலையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதி என்பதால் கண்டு கொள்ளாமல் உள்ளனரா, அல்லது ஒதுக்குப்புறமான பகுதி என்பதால் எந்த உயர் அதிகாரிகளுக்கும் இந்த பகுதியை பார்வையிட வரமாட்டார்கள் என்கிற தைரியமா? இதனை முறையாக விசாரித்து தக்க ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.